நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக வந்திருக்கிறார். அவர் மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவனுக்கு ஒரு குறையும் இல்லாதபடிக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக அவனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவனுக்கு வைத்திருந்தார். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டானோ, அவனுடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் வர ஆரம்பித்து விட்டது. அப்ப மீண்டுமாக மனிதன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகிற பொழுது அந்த மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவருடைய சாயல்ல ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் யாரா இருந்தாலும் உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுகிறப்ப அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்றார். அப்ப மனிதர்கள் தங்களுடைய பிரச்சனைக்கும் தங்களுடைய குறைவுகளையும் பார்த்து அங்கலாய்க்கிறதை விட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் ஒருவர் தான் நம்மளை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். மனுஷனால் முடியாதது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறது. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி எனக்கு உண்டாக கடவுது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்ற அளவிற்கு நம்முடைய இருதயம் மாறி இருக்க வேண்டும். நம்முடைய மனம் கர்த்தர் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் இருக்கிறப்ப தான் இருதயத்தை நிறைவினால வாய் பேச ஆரம்பிக்கும். இப்போ உபாகம இது ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள். அப்ப நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். சரியாக பேச போகிறேன், தேவனை விசுவாசிக்க போகிறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார், அவருக்குள் நான் பிழைக்கிறேன், அசைகிறேன், ஜீவிக்கிறேன், எந்த ஒரு தீங்கு என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று அப்படி விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அறிந்திருக்கிறப்ப தான் பாருங்க அதை சரியா நம்ம அதை மேற்கொள்ள முடியும். பிரச்சனைக்கு யார் காரணம்? எல்லா வியாதிக்கும் தோல்விக்கும் நஷ்டத்துக்கும் அங்கே பின்னாடி இருந்து செயல்படுறதும் ஒரு ஆள். அதை கரெக்டாக இனம் கண்டுபிடித்து விடுறோம். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மனுஷரால் முடியாதுன்னு நமக்கு தெரியுது. அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். உளையான சேற்றில் இருந்தால் கூட அவர் உளையான சேற்றிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வழியே தெரியல அப்படின்னா வழி இதுன்னு இதில் நடவுங்கள் என்று நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துகிற தேவன். இல்லைன்னா கூட அவர் உருவாக்கி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய மனதை அதற்கேற்றா போல ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். இப்படி புதிதாக்கப்படாத மனதில் இருதயத்தில் வார்த்தை இல்லாத இருதயமா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவிசுவாசத்தையே பேசுவோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது ஒரு 5 காரியங்களை இன்னைக்கு வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தில் ஒரு உறுதியான நிச்சயத்தோடு கர்த்தரை விசுவாசித்து நாம் அவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடியினாலே, ஏற்கனவே 3 அதிகாரத்தில் இயேசுவால எல்லாமே உண்டாக்கப்பட்டது, அவருடைய வார்த்தையினால தாங்குகிறார், இவர் தான் உலக இரட்சகர், ரட்சிப்பின் அதிபதி, இவர் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரா பிறந்தாரு, இவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மூலமா அவர் பிரதான ஆசாரியராக அவரை கவனித்து பாருங்க, அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு சொல்லிட்டு 4வது அதிகாரத்தில் வர்றப்ப ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான
வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நம்ம இளைப்பாறக்கூடிய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயத்தோடு இருக்க கடவோம். அது பயந்து இருக்க கடவோம். என்ன அப்படின்னா, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது அப்படின்னா, விசுவாசத்துல தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டுல 3 இடத்துல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல சொல்றப்ப, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல சின்ன தீர்க்கதரிசிகள்ல ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது, அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நம்ம விசுவாசத்துல தான் நம்ம நீதிமானா இருக்கிற நம்ம பிழைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நமக்காக ஒரு இளைப்பாறுதலுக்குள் அவர் நிறைவுக்குள் நடத்துகிறவர். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடித்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எங்க ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள் என்றால், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து பாலந்தேனு ஓடுகிற தேசத்துக்கு மோசே அழைத்து செல்கிறார். போகிற வழியில வனாந்தரத்துல அவங்க 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். அதனால கோபம் கொண்டு என்னுடைய இளைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் அப்படி கோபத்துல ஆணையிட்டு சொன்னேன் என்று சொன்னார். மோசே கூட அந்த கானான் தேசத்துக்குள்ள போகல. யோசுவாவும் காலேபும் தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போனார்கள். நாங்கள் அந்த தேசத்தை எளிதிலே சுதந்திரித்து கொள்வோம்லாம் அங்க யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. ஆனா மீதி ஆட்கள் நம்மளால முடியாது, அதாவது அவிசுவாசத்தை பேசுகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிற மாதிரி அவிசுவாசத்தினால அவங்க பேசினதுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. இதெல்லாம் திருஷ்டாந்தங்களா சம்பவித்தது, அது எழுதப்பட்டிருக்கு. அவங்க இளைப்பாறுதல் பிரவேசிப்பதிலிருந்து நான் ஆணையிட்டேன்னு சொல்றாரு, பிரவேசிப்பது இல்லை என்று. ஆனா நமக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு, நமக்கு தெய்வீக சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவங்க கேட்ட அந்த கானான் தேசத்தை குறித்ததான 3 பிரசங்க உபாகமத்துல மோசே அவ்வளவு வர்ணித்து சொல்றாரு. ஆனா நம்மளால முடியாது, நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த இதுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவையெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவருடைய கிரியை முடிந்து விட்டது. நம்முடைய ரட்சிப்புக்காக உலக தோட்டத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு. நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு ஜெனிப்பிக்கப்பட்டு அவைகள் நடக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க எங்க குடியிருக்கணும், எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படி தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே நம்ம நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்ப பழைய ஏற்பாட்டுல அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அவிசுவாசம் தான் அவர்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து விட்டது. ஆனா நம்மளுடைய அவிசுவாசம் தான் இது நாள் வரைக்கும் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து விட்டது. ஆனா நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல அந்த அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல சொல்றப்ப அந்த தேசத்தோடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, சீரியா ராஜா சமாரியாவுக்கு விரோதமா முற்றுகை போட்டிருக்கிறார்.
முற்றுகை போட்டாலும் பார்த்தீங்கன்னா உள்ள யாரும் போகவும் இல்லை, வெளியே யாரும் வரவும் முடியல. அந்த அளவுக்கு முற்றுகை. எந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு கொடிதான ஒரு பஞ்சம் உண்டாகிற அளவுக்கு ஒரு முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2 வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதாவது அந்த ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொல்றார். என்ன அப்படின்னா, எதிரி சமாரியாவை முற்றுகை போட்டிருக்கிறப்ப தேசத்துல பஞ்சம். தேசத்துல பஞ்சம்னாலும் பஞ்சம் கொடிதான பஞ்சம். பிள்ளைய வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க 2 பேரு. இன்னைக்கு உன் பிள்ளைய சாப்பிடலாம், நாளைக்கு என் பிள்ளைய சாப்பிடலாம்னு சொல்ல அதை சம்மதித்து ஒருத்தி பிள்ளைய வெட்டி 2 பேரும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் உன் பிள்ளைய கொடுங்கிறப்ப அவ ஒழித்து கொண்டாள். ராஜா அலங்கத்துல நடந்து வர்றாரு. ராஜாவே நியாயம் விசாரியும், என்னை ரட்சியும் அப்படிங்கிறப்ப, கர்த்தர் ரட்சிக்காம இருக்கிறப்ப நான் களத்துல இருந்தா ஆலையில இருந்தா எதுல இருந்து நான் உன்னைய ரட்சிக்கிறது அப்படின்னு அவன் தீர்க்கதரிசி மேல கோபம் கொண்டு அவன் தீர்க்கதரிசனிடத்துல போகிறான். போறப்பதான் இந்த வார்த்தையை எலிசா சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அது கொஞ்சம் நாள் பஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்த காலங்களில் அந்த பட்டணத்தில் ஆட்டுத்தலை கிடைக்கல, கழுத தலையே 80 வெள்ளி. புறாக்களுக்கு போடக்கூடிய கொஞ்சம் பயிர், புறா எவ்வளவு பெருசு, அதுக்கு போடுற பயிரே 5 வெள்ளி. இந்த அளவுக்கு ரொம்ப பஞ்சமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தரிடத்துல வருகிற பொழுது, தீர்க்கதரிசனிடத்துல வருகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன இங்க சொல்லப்படுகிறது? 24 மணி நேரத்துல சூழ்நிலை மாறப்போகிறது, பஞ்சம் மாறப்போகிறது. அதே போல நடந்தது. அந்த ராஜா கூட இருந்த அந்த பிரதானி அவன் சொல்றான், கடவுள் வானத்துல மதக திறந்து விட்டா கூட நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள 1 மரக்கால் கோதுமைமா இந்த மாதிரி 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு இது விற்கப்படுமா? இது நடக்கவே நடக்காது. தீர்க்கதரிசி கோபம் வந்துச்சு, நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காததுனால நீ கண்களினால காண்பாய், ஆனா அதுல சாப்பிட மாட்டாயின்னு சொன்னானு. சொன்னபடியே அப்படி நடந்தது. அந்த அதிகாரத்துல 15 வசனம் பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியாவின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். அதாவது இந்த பிரதானி வாய மூடிக்கிட்டு, சரி அப்படியா, தேசத்துல மக்கள் பிள்ளையை வெட்டி சாப்பிட்றாங்க, இவ்வளவு பஞ்சமா இருக்கு, அதனால இப்படி நடந்தா ரொம்ப நல்லது தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இருக்கணும். அவன் என்ன சொல்லிட்டான், இது நடக்குமா? இது நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. சொல்றாங்களே வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது? 24 மணி நேரத்துல சூழ்நிலை மாறும்னு சொன்னா, சொன்னபடியே அப்படி நடந்தது. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். யாரை கொண்டு எப்படி வேணாலும் கர்த்தர் செய்ய